தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் வல்லமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான என் உறவுகளே, இன்று அருண், தாவூத் மற்றும் அவருடைய குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். இறைவன் இவர்களுக்கு செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தானியேல் இவருடைய 50வது பிறந்த நாளிலே இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உடல் ஆரோக்கியத்தோடும் மான்ம சரீர நலன்களோடும் பிள்ளைகள் உறவுகளுடைய ஆதரவுகளோடும் இவர் வாழ வேண்டும் என்று இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. ஜேக்கப் பால்ராஜ், சோஃபியா எலிசபெத் ராணி இவருடைய 25வது திருமண நாளிலே இறைவன் இவர்களை தொடர்ந்து அன்பினால் இணைத்து இவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி, திருமண வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டி இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. மரிய ஷேர்லி இவருடைய 28வது பிறந்த நாளிலே இறைவன் இவரை நிறைவாக உடல் ஆரோக்கியத்தோடும் ஆன்ம நலன்களோடும் ஆசீர்வதித்து நல்ல வாழ்வை, இவருக்கு மகிழ்வுள்ள வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. மேலும் மகேஷ் பாபு, ஆந்தனி, மேலும் அனைத்து ஆன்மாக்கள் இறைவனுடைய சேர்ந்துள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் எலிசபெத் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கின்றனர். அந்த கருத்துக்களோடு சேர்ந்து புதிய வாரத்தை துவங்குகின்ற நாம் நம்முடைய சொந்த விண்ணப்பங்களையும் இருப்பிடமாக வைத்து இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, தாய் திருச்சபை என்று கொர்னேலியூஸ் மற்றும் சிப்ரியான் புனிதர்களுடைய விழாவை, அவருடைய மறைசாட்சியத்தை நினைவு கூறுகின்றது. இவர்கள் இருவருமே, ஒருவர் கொர்னேலியூஸ், இவர் திருத்தந்தையாக இருந்தவர். கொர்னேலியூஸ் சிப்ரியான் இவர் ஆயராக இருந்தவர். கொர்னேலியூஸ் மறைசாட்சியாக விசுவாசத்திற்கு மரித்தார். அதேபோன்று சிப்ரியான் தன்னுடைய எக்ஸைல், அதாவது நாடு கடத்தப்பட்டவராக இருந்த சூழ்நிலையிலே உடல் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். இருவருமே நொவாஷியன் என்ற கிசம், அதாவது பிரிவினை, திருச்சபையில் ஏற்பட்ட பிரிவினைகளுக்கு எதிராக நின்று ஒற்றுமையாக திருச்சபை இயங்க வேண்டும் என்று பாடுபட்டவர்கள். ஆதி திருச்சபையிலே இந்த ரோமாபுரி அரசனுடைய கொடுங்கோல், அவனுடைய அந்த பர்சிக்யூஷன், அதற்கு பயந்து விசுவாசத்தை விட்டு சென்றவர்களை மீண்டும் திருச்சபையில் அவர்கள் வர வேண்டும் என்றால், அவர்கள் வர விருப்பம் தெரிவித்தார்கள் என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் மிகவும் இரக்கமான ஒரு முறையை கையாண்டு பல்வேறு விட்டு சென்ற, ஆண்டவரை விட்டு சென்ற பிள்ளைகளை ஒன்று சேர்த்தார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியான உள்ளத்தையை பார்க்கின்றார். ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும், என்
வேலையால் குணமடைவான் என்று சொன்ன அந்த 100 தலைவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சி அவருக்கு அந்த பணியாளருக்கு குணமளிக்கின்றார். எனவே இன்றைய திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு தாழ்ச்சியான உள்ளத்தை கேட்டு இறைவனிடம் மன்றாடுவோம். இதோ இந்த கல்வாரி பலியை தகுந்த முறையில் கொடுக்க தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவனிடம் மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே இவரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றார்கள். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அயரா விழிப்புள்ளாயர்களாகவும் வீரமிகு மறை சாட்சியராகவும் புனிதர்களான கொர்நேலியுஸ் பிரியானாகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே. இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையை மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்கள் தகுதியுள்ளவர்கள் யார் என வெளிப்படும். இந்நீதியில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரிடம் திருவிருந்து அல்ல, ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவருக்கு முந்தியே உண்டுவிடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாக இருக்க, வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா?
இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புவதில்லை, எரிபலியை பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தேன். எனவே இதை வருகின்றேன், இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதோ அறிவீர். பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்பொழுது சொல்லட்டும். பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். Alleluia, 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 alleluia. எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழைக்கும் அளவுக்கு கடவுள் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகமுக்கு சென்றார். அங்கே நூற்றவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலையில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றவர் தலைவர்
தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அதிகாரத்தை அந்த நூற்றுவர் தலைவனுடைய பணியாளரை குணப்படுத்தும் வழியாக வெளிப்படுத்துகிறார். நூற்றுவர் தலைவன் தன்னுடைய இயலாமை, தான் தகுதியற்றவன், தாழ்ச்சியான உள்ளத்தோடு தன்னுடைய நிலையை ஆண்டவருமாக வைக்கின்றார். அதன் வழியாக நாம் மனிதர்கள் பலவீனமானவர்கள், ஆனால் ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டால் நமக்கு எல்லாம் நிகழும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த நூற்றுவர் தலைவரிடம் 3 பண்புகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, இந்த நூற்றுவர் தலைவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றார், நம்பிக்கை. இரண்டாவது, அவன் தன்னுடைய பணியாளர்களிடத்திலே அன்பு கொண்டுள்ளவனாக நடக்கின்றான். நூற்றுவர் என்றால் 100 பணியாளர்களை ரோமாபுரி அந்த கேப்டன்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அவர்களுக்கு 100 சோல்ஜர்ஸ் கொடுத்திருப்பாங்க. 100 பணியாளர்கள் ஒவ்வொரு கேப்டனுக்கும். அந்த நிலையில், கேப்டன் என்ற அந்த நிலையில் இருந்தாலும் அந்த பணியாளர்களை அன்பு செய்தவனாக இருக்கிறார் இந்த மனிதர். அதே போன்று மூன்றாவதாக அந்த மனிதர் இரக்கம் கொண்டவனாக நடந்து கொள்கிறார். 3 பண்புகள். ஒன்று நம்பிக்கை, இரண்டாவது அன்பு, மூன்றாவது இரக்கம், மன்னிக்கவும், தாழ்ச்சி. இந்த 3 குணங்களை இவரிடத்திலே பார்க்கின்றோம். நம்பிக்கை, அன்பு, தாழ்ச்சி. இந்த 3 பண்புகளை நாம் பார்க்கின்றோம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் இந்த 3 பண்புகளை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க இறைவன் அழைக்கின்றார். எனவே இன்றைய திருப்பலியிலே நாம் இந்த 3 பண்புகளை கேட்டு ஜெபிப்போம். எவ்வாறு நாம் நடந்து கொள்கிறோம்? திருப்பலிக்கு வரும் பொழுது நாம் எல்லோரும் சமமானவர்கள் என்று பவுலடி நமக்கு சொல்லுகின்றார். நாம் வெவ்வேறு எக்கனாமிக் லெவல், அதாவது நம்முடைய பொருளாதார நிலையிலே வெவ்வேறு விதமாக நாம் இருந்தாலும் ஆண்டவரும்பாக வரும் பொழுது நாம் எல்லோருமே அவரால் அழைக்கப்படுகின்றோம், அன்பு செய்யப்படுகின்றோம். இதை உணர்ந்தவர்களாய் நாம் இங்கே இந்த திருப்பலியிலே கொண்டாட்டத்திற்கு நாம் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தை ஆண்டவரும்பாக எடுத்து வர வேண்டும். இயேசுவின் பிரியமானவர்களை, இந்த வரங்களை கேட்டு இத்திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். ஒரு
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானிய பலி எல்லாம் இந்த தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் ஆண்டவரே, மறை சாட்சியரானவும் புனிதர்களுடைய பாடுகள் நினைவாக உமக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவை கொர்நேலியுஸ் சிப்பிரியானும் புனிதர்களுக்கு மறை துன்புறுத்தலின் போது மனவலிமையை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனத்திடனை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனிதர்கள் கொர்நேலியுஸ் பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சூசை மற்றும் சதீஷ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கன்னித்தாயான அன்னை மரியாள், அவருடைய கணவரான நீதிமான் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள், புனித மறைசாட்சி கொர்னேலியூஸ் மற்றும் சிப்ரியான் ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன்
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் தீமைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வல்லமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசாண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களுக்கும் இறைவனின் சன்னதியில் என் மேல் இரக்கமாய் திருவுடலும் திரு ரத்தமும் இது ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிறைவாழ்வு அளித்தார். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவரை உற்று நோக்கும் நமக்கு நிலைவாழ்வை கொடுப்பவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு வார்த்தை முன்னாவில் சொன்னாலே போதுமே, என் உள்ளம் குணமாகும் இயேசுவே. உன் ஆவி பொழிந்து என் பாவம் போக்கி நிலையான சுககாலம் இயேசுவே. நிலையான சுககாலம் இயேசுவே. இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே. உன்னை நம்பி நான் வந்தேன், குணமாக்கும் இயேசுவே. இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே. உன்னை நம்பி நான் வந்தேன், குணமாக்கும் இயேசுவே. குணமாக என்று சொன்னாலே போதும், நான் என்று குணமாவேன் இயேசுவே. குணமாக என்று சொன்னாலே போதும், நான் என்று குணமாவேன் இயேசுவே. என் துன்பம் போற்றி புது வாழ்வு தந்து நிலையாக ஒளிதார் இயேசுவே.
பார்வை அளித்து நிலையான சுகம் தாரும் இயேசுவே, நிலையான சுகம் தாரும் இயேசுவே. இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே, உன்னை நம்பி நான் வந்து குணமாக்கும். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனை எம் சகோதரனான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூயாமையால் எங்கள் இதயங்களை நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடர் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்பனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி விதித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியரான கொர்நேலியு, சிப்பிரியான் எனும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் ஆவியாரின் வலிமையால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா